இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நடிகை த்ரிஷாவோட அம்மா. அவங்க சில பல வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆஃபர்ல போய்க்கிட்டு இருக்குங்க. பெர்சன்டேஜ் 70%, 80%, 90% போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அவசியமா, அத்தியாவசியமா தேவை இருந்தா மட்டும் கிளிக் பண்ணி அத பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு அப்படியே அத இக்னோர் பண்ணி விட்டுருங்க. அ இப்ப அது என்ன சமாச்சாரம், அவங்க என்னென்ன பண்ணாங்க த்ரிஷாவோட அம்மாங்கிறத வாங்க பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே ரொம்ப பரபரப்பா அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு வர்றது நடிகை த்ரிஷாவுடைய விவகாரம். த்ரிஷாவுடைய விவகாரம் யாரோட அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு வருதுன்னா, நடிகர் விஜயோட சேர்த்து அதிகமா பேசப்பட்டு வருது. அதுல இப்போ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், ஒரு டைரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில த்ரிஷா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா தான் உள்ள வந்தாங்க. பெருசா அவங்களுக்கு ஆ ஏகோபிதமா ஜொலிக்கவெல்லாம் இல்ல. அடுத்து ஹீரோயினா ஒரு 2, 3 படங்கள்லாம் நடிச்சாங்க. அந்த படமே பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க ஃப்ளாப் தான். அதுக்கு பிறகும் அவங்களுக்கு ஒரு ஹீரோயினா அதாவது ஒரு அங்கீகாரத்தையும், ஒரு அறிமுகத்தையும் ஹீரோயின் மாரி குடுத்த படம் தான் மௌனம் பேசியதே. ஆனா, அதுலயும் பெருசா பார்த்தோன்னா, அவங்கள கொண்டாடல. அவங்கள எப்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா, விக்ரம் கூட நடிச்ச சாமி படத்துல. அப்பதான் ஒரு ஹீரோயினா பெரிய லெவல்ல அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறமும் அந்த நடிகரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா, லேடீஸ்ல வளைச்சு போடுறதுல பார்த்தோன்னா கில்லாடி. ஒரு நாள் த்ரிஷாவோட பிறந்த நாளு. அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சு நைட்டு 12, 1க்கு காலிங் பெல் த்ரிஷா வீட்டுக்கு முன்னாடி அடிக்க, அப்ப த்ரிஷா தொறக்க, இவரு உள்ள போயி சர்ப்ரைஸ் குடுத்து, விலையுயர்ந்த கிஃப்ட் குடுத்து, அங்க கேக் கட் பண்ணிட்டு, அன்னைக்கு நைட்டு த்ரிஷாவோட அங்க தான் பார்த்தோன்னா ஸ்டே பண்ணியிருக்காரு. அதே மாரி அந்த நடிகையோட அம்மா, அந்த அம்மாவுக்கும் விக்ரமுக்குமே பார்த்தோன்னா ஒரு பழக்கம் இருக்குங்க. ஒரு முன்னணி நடிகையா உயர்றதுக்கு சில அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதெல்லாம் சினிமாவுல சர்வசாதாரணம். ஸோ த்ரிஷாவோட அம்மாவுக்கும் விக்ரமுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. விக்ரமுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியும் கனெக்ஷன் இருக்கு. இந்த சில பல வேலைகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும் தான், அவங்க அந்த இடத்துக்கு போ முடியும். அந்த ஹீரோயினா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்ல. அப்பதான் அந்த தொகுப்பாளர் கேட்கிறாரு, சார், நீங்க சொல்றது எல்லாமே புது நடிகைகளுக்கு ஓகே. ஆனா த்ரிஷா ஏற்கனவே உச்சத நட்சத்திரமா இருக்கும்போது, அவங்க இத செய்யணுமான்னு கேட்கிறப்ப தான் அவர் சொல்றாரு, உச்ச நட்சத்திரமா ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படி வேலைய செஞ்சா மட்டும் தான் உச்ச நட்சத்திரம் ஆக முடியும். அதுக்கப்புறம் உச்ச நட்சத்திரமா நீ ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தேவை கிடையாது. அது 2வது. ஆனா வேணும்னாலும் அப்பயும் நீ எப்படி வேணாலும் தக்க வச்சுக்கிரலாம். ஆனா, நீ ஒரு நட்சத்திரமா முதல்ல உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணியே ஆகணும். அப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணப்ப, விக்ரமுக்கும், த்ரிஷாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விக்ரம் அவருடைய பொழப்ப பார்த்துட்டு, அவருடைய இலக்க நோக்கி போக, அதுக்கப்புறமும் த்ரிஷா ராணாவோட டேட்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமும் பிரபாஸ் கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. வருண் மணியன் கூட இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க கூட இருந்தாங்க. ஆனா நடிகையோட அம்மா என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா செட்டில் ஆகணும். அந்த சொகுசான வாழ்க்கைய அடையணும். ஏன்னா நடிகைன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும் தான் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட் இருக்கிறப்பயே சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு அவங்களே, அதுவும் முக்கியமா நடிகைகளோட அம்மாவே அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கெல்லாம் பார்த்தேன்னா, இந்த வயசுல சம்பாரிக்கிறன்னா எப்ப சம்பாரிக்கிறது? அதெல்லாம் போ சம்பாரிச்சுக்க. அப்படி இப்படின்னு அவங்களே பார்த்தோன்னா, ஐடியா போட்டு ஸ்கெட்ச் போட்டு ப்ராக்கெட் பண்ணி குடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவங்க அப்படி சொன்ன தைரியத்துல எது இருந்தாலும் நம்ம அம்மா நம்மள பார்த்துக்குருவாங்க. நம்ம அம்மா சொல்லித்தான் நம்ம செய்றோம் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில தான் இவங்க இந்த மாரியான காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ த்ரிஷாவோட அம்மாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லங்க. த்ரிஷாவ ஆரம்பத்துல இது மாரியான விஷயங்கள்லாம் பண்ண வச்சு தான் இன்னைக்கு த்ரிஷா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்பயும் விஜயோட விவகாரத்துல த்ரிஷாவுடைய அம்மா அந்த ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணதும் சரி, இல்ல அந்த ஜோடி பொருத்தம் பார்த்தோன்னா சூப்பரா இருக்குன்னு மறைமுகமா சொன்னதும் சரி, விஜய் வளைச்சு போட்டா வாழ்க்கையில பார்த்தோன்னா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு. இப்ப பாருங்க, நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுல விஜய் இருக்கிறதா நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப பெரம்பூர் தொகுதியில எலக்ஷனுக்கு வந்தோனே, அவர் பெரம்பூர்ல சொந்தமா பார்த்தோன்னா வீட கட்டி, அதுவும் அவருக்கு ஜோதிடப்படி மார்ச் 25ஆம் தேதி கிரகப்பிரவேசம் வைக்கணும்னு சொன்னோனே, அதுக்கான வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த பெரம்பூர் வீட்ல யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? த்ரிஷா, விஜய் தான் பார்த்தோன்னா இருக்க போறாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும், அடுத்து நடக்கக்கூடிய வேடிக்கைய மட்டும் பாருங்க அப்படின்னு பரபரப்பா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.